வணக்கம் அஸ்ட்ராஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனலைசஸில் நம்ம நிறைய லெசன்ஸ் இது வரலும் பார்த்துருக்குறோம். லாஸ்ட்டாக வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அசட்ஸை பற்றி பார்க்கலாம். அசட்ஸில் வந்துட்டு 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கரண்ட் அசட் அண்ட் செகண்ட் ஒன்று வந்துட்டு நான் கரண்ட் அசட். இதில் நம்ம நான் கரண்ட் அசட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். அசட்ஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கலாம். நான் முன்ன சொன்னது போலவே நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக அசட்ஸை வந்துட்டு பிரிக்கலாம். ஒரு கம்பெனியோட அசட் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே பெனிஃபிட்ஸ் கொடுத்துச்சு. அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட அசட்டை வந்துட்டு நீண்ட நாளாக யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணி அந்த அசட் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துச்சுன்னா அந்த அசட்டை வந்துட்டு நான் கரண்ட் அசட் அந்த கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட பில்டிங் எடுத்துக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு பில்டிங் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ்னாச்சும் அந்த பில்டிங் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு யூஸ் ஆகும். அதே போல் ஒரு லேண்டை கூட எடுத்துக்கலாம். லேண்டுங்கிறது வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு பல வருஷம் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு அசட். இதெல்லாம் வந்துட்டு நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு இதை வந்துட்டு நான் கரண்ட் அசட்ஸ் அப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கரண்ட் அசட்ஸ் எல்லாம். ஒரு அசட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே யூஸ் ஆகி முடிஞ்சிடுறது எல்லாமே வந்துட்டு கரண்ட் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். அந்த கம்பெனியில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு இப்போது இன்ஜின் பார்ட்ஸே நான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் ரா மெட்டீரியல்னா வாங்குவேன். அயன் வந்துட்டு ரா மெட்டீரியலாக வாங்குவேன். இந்த ரா மெட்டீரியலை வந்துட்டு அந்த 1 இயருக்குள்ளேயே நான் வந்துட்டு அதை ஒரு ப்ராஜெக்டாக நான் செஞ்சு வந்துட்டு அவுட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் நான் செல் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் என் கையில் இருக்காது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கரண்ட் அசட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எந்த அசட்ஸ் எல்லாம் ஒரு லாங் பீரியட்க்கு வந்துட்டு அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் அண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் லெசனில் கூட சொல்லியிருந்தேன். பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்க்கும்போது நம்ம வந்துட்டு தீபக் நைட்ரேட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம எல்லா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கும் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த அசட்ஸ்க்கும் வந்துட்டு தீபக் நைட்ரேட்டோட பேலன்ஸ் ஷீட்டே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இதை நான் லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசட்டை வந்துட்டு 2ஆக வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு நான் கரண்ட் அசட், செகண்ட் ஒன்று வந்துட்டு கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் அசட்ஸ், நான் கரண்ட், டாக்ஸஸ். இது மாதிரி நிறையா வந்துட்டு இந்த நான் கரண்ட் அசட்ஸில் வந்துட்டு இருக்குது. இதை நம்ம ஒன்றையும் டிஃபைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை தான் அவங்க வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் வந்துட்டு லேண்ட் சம்மந்தப்பட்டமான எல்லாமே வருங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட் அண்டு லீஸ் ஹோல்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான லேண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கம்பெனி வந்துட்டு ஓன் பண்ணியிருக்கிற லேண்ட். அண்டு லீஸ் ஹோல்ட் லேண்ட் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த லேண்டை வந்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் இயருக்கு வந்துட்டு லீஸ் எடுத்திருக்காங்களோ இதெல்லாம் வந்துட்டு லீஸ் ஹோல்ட் லேண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ லேண்டில் வந்துட்டு ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி ஃப்ரீ ஹோல்ட் அண்ட் லீஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக லேண்டை வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க. இது போலவே பில்டிங்ஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர்ஸ், வெஹிக்கல், ரோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். பில்டிங்னா அந்த கம்பெனியோட பில்டிங். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே எல்ஐசியோட பில்டிங் வச்சுருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்ஐசி தான் ஒரு பெரிய டாப் பில்டிங் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு வந்துச்சு. இந்த பில்டிங்ஸ் அண்ட் வந்துட்டு அதில் யூஸ் பண்ணுற பிளான்ஸ், அதாவது இப்போ ஒரு தெர்மோகோல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருந்தால் பாய்லர்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹீட்டர்ஸ், இது மாதிரிலாம் நிறையா இருக்கும். இதுக்கெல்லாம் நிறையா பிளான்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிளான்ஸ் கேட்டகரியில் வரும். அப்புறம் அந்த கம்பெனிஸ்க்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், லோட் வெஹிக்கல்ஸ், ஸ்டாஃப் வெஹிக்கல்ஸ், அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்த கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிளான்ட்டோ ஒரு எக்யூப்மெண்ட்டோ நான் வந்துட்டு அசெம்பிள் பண்ணணும் இல்லை அதை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாளே என்னால் அதை பண்ண முடியாது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும். மினிமம் ஒரு 1 இயர் வந்துட்டு இது எல்லாத்தையுமே அலைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 1 வருஷம், அதாவது அந்த மினிமம் 1 வருஷம் அந்த பிளான்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கான வேலை நடக்கும் இல்லையா,
அதில் ஸ்டக் ஆகிருக்க அமௌண்ட்லாம் அவங்க வந்துட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வச்சு நான் கரண்ட் அசட் கேட்டகரியில் கொண்டு வராங்க. இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேஷனில் வந்துட்டு இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இதில் வந்துட்டு இந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்த CWIPயை வந்துட்டு நீங்கள் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நான் வந்துட்டு தீபக் நைட்ரேட்டோட பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிளான்ட் எக்யூப்மெண்ட்டாக இன்னும் வந்துட்டு கன்வெர்ட் ஆகாமல் இன் ப்ராக்ரஸில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு நான் கரண்ட் அசட்ஸ்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியாவோ பிளான்ட்டாவோ ஒரு எக்யூப்மெண்ட்டாவோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு சேல்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி ஆகாத எல்லாமே இந்த CWIPயில் வச்சு ப்ராஜெக்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் லோட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா less than 1 year, 1 to 2 year, 2 to 3 year, more than 3 year அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் less than 1 yearல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக 72.19 crores வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு ஸ்டக் ஆகிருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 16 கோடி வரலும் ஒரு சில ப்ராஜெக்டில் ஸ்டக் ஆகிருக்கு. அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி 14.71 கோடி வந்துட்டு ஒரு சில ப்ராஜெக்டில் வந்துட்டு ஸ்டக் ஆகிருக்குது. அண்ட் மோர் தேன் 3 years, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த எல்லா ப்ராஜெக்ட்டும் இப்போ முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எத்தனை வருஷத்துக்குள்ளே முடிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் கரண்ட் அசட்ஸில் வந்துட்டு இது வரும் நம்ம ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து இருக்கிற இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் அசட்ஸ், நான் கரண்ட் டாக்ஸஸ் அண்ட் அதர் நான் கரண்ட் டாக்ஸஸ் இது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.